எத்தனை கொலைவெறி தாக்குதல்கள், எத்தனை மத தாக்குதல்கள், எத்துணை தாக்குதல்கள், எத்துணை நிலைகளில் லாஃபேர்னு சொல்லுவாங்க. தமிழ் அதுக்கு வார்த்தையே இல்லை. சட்டத்தை உபயோகப்படுத்தி ஒருவனை அழித்து விடுவது. திராவிஷ கும்பல் இந்த லாஃபேர்ல மாஸ்டர்ஸ். சுத்தி 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 வழக்க போட்டு அவன் வழக்குக்குள்ள சுத்தி அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். கடைசியில விடுதலை ஆவான். எப்போ? அவனுக்கு 96 வயசாகும் போது. 96 வயசாகும் போது அவன் நிரபராதின்னு நிரூபிச்சு என்ன யூஸ்? வாழ்க்கை முடிச்சு போச்சு இல்ல. அவங்களோட எதிர்த்து சூட்டினால் வெடித்தாலும் சண்டையிட்டாலும் வாழ்க்கை நாசமாகும். இல்ல சொரணையால ஐயோ இப்படியெல்லாம் பண்றாங்களே, என்னாகுமோ என்னாச்சு அப்படின்னு பவர்லெஸ்னஸ்னால பயம், துக்கம், குற்ற உணர்ச்சி இப்படி நம்மளை தொடர்ந்து தாக்குறாங்களேன்னு, இந்த பவர்லெஸ்னஸ்னாலாம் உள்ளுக்குள்ளேயே அழிஞ்சு போயிருந்தா அந்த சொரணை 2 விதத்திலையுமே வாழ்க்கை நாசமாயிருக்கும். பரமசிவன் பேரருளால அப்பா பெரும் புண்ணியம் பண்ண சூடு சொரணைய மட்டும் கொடுக்கா, சூடு சொரணை இல்லாத ஒரு மனுஷ ஜென்மம் கொடுத்தியே அப்பனே, அது போதும் அப்பா. சொக்கா நானும் என் பரம்பரையும் உனக்கு அடிமை, நானும் என் சிஷ்ய பரம்பரையும் உனக்கு அடிமை.